நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம், இதனோட கண்டினியூட்டியை பார்க்க போகிறோம். எக்ஸ்ட்ரா மூணாவது எரர் என்னது, முதல்ல எரர் என்ன பார்த்தா சம்மில் பார்த்தோம், அது அடுத்து என்ன டிஃபரன்ஸில் பார்த்தோம். இப்போ ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன், ப்ராடக்ட்னா என்னது மல்டிப்ளிகேஷனில் பார்க்க போகிறோம். எரர் இன் த ப்ராடக்ட் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ். அப்போ எரர்னா பிழைகள். எங்கே என்ன பிழைகள், இந்த ப்ராடக்ட் பெருக்கலில் வரக்கூடிய பிழைகள். அப்போ எதனோட பெருக்கலில் வரக்கூடிய பிழைகள் அப்படின்னா ஆஃப் டூ குவான்டிட்டிஸ், இரு அளவுகளின் பெருக்கல். இரு அளவுகள் பெருக்கல்னு சொன்னால் அதில் வரக்கூடிய பிழைகள் என்னன்னு பார்ப்போம். இரு அளவுகள் ஏ என்ற ஒரு அளவு, பி என்ற அளவு, இந்த இரண்டு அளவுகளின் பெருக்கலில் வரக்கூடிய பிழைகள் என்ன, பிழைகளை தான் சொல்கிறோம், பிழைகளை தான் பார்ப்போம். எரர்ஸ்னால் பிழைகள். இந்த இதில் பிழைகள் இருக்கிறது இந்த ப்ராடக்ட்னா பெருக்கலில் வரக்கூடிய பிழைகள். எந்த பெருக்கலில் வரக்கூடிய பெருக்கல் ரெண்டு டூ குவான்டிட்டி, இரு அளவுகளின் பெருக்கலில் வரக்கூடிய பிழைகள். இப்போ ஏ என்ற ஒரு அளவு, அதனோட பிழை என்னது டெல்டா ஏ. அப்போ பி என்ற ஒரு அளவு, அதனோட பிழை என்னது டெல்டா பி. இந்த இரண்டு அளவுகள் ஏ மற்றும் பியை பெருக்கும்போது மொத்தம் எவ்வளோ பிழை வருகிறது என்பதை பார்க்கணும். ரைட்டா, லெட் வைத்துக்கொள்வோம் டெல்டா ஏ அண்ட் டெல்டா பி த அப்சல்யூட் எரர்ஸ் இந்த டூ குவான்டிட்டிஸ் ஏ அண்ட் பி. சேம் தான், டெல்டா ஏ மற்றும் டெல்டா பிஏ இதில் பிழைகள். அப்சல்யூட்னு சொன்னால் என்னது, அதாவது சரி பிழைகள். ரைட்டா, அதாவது முழுமையான பிழைகள். ரைட்டா, சரியான பிழைகள், தனிப்பிழைகள்னு சொல்லுவாங்க. ரைட்டா, அதாவது டெல்டா பி மற்றும் டெல்டா பிஏ மற்றும் டெல்டா பிஐ தனிப்பிழைகள் என்று வைத்துக்கொள்வோம். எதற்கு தனிப்பிழைகள்னால் இந்த டூ குவான்டிட்டிஸ் ஏ அண்ட் பி, அந்த இரண்டு அளவாகிய ஏ மற்றும் பி என்ற இரண்டு அளவு பொருட்களை சொல்கிறான், அளவாகிய இந்த இரண்டு அளவுகளின் பிழைகள் டெல்டா ஏ மற்றும் டெல்டா பி என்று வைத்துக்கொள்வோம். ஏக்கு டெல்டா ஏ, பிக்கு டெல்டா பி என்று வைத்துக்கொள்வோம். ரெஸ்பெக்ட்லாம் அதன் பிரகாரம்னு அர்த்தம். அப்போ கன்சிடர் தீர்மானித்துக்கொள் இஜெட் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி. இது ப்ராடக்ட் தானே. முதல்ல சம் பார்க்கும்போது இஜெட் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. அப்போ டிஃபரன்ஸ் பார்க்கும்போது இஜெட் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. இப்போ நம்ம சம் பெருக்கல் பார்க்க போகிறோம் ப்ராடக்ட். அப்படின்னா இஜெட் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி. அப்போ இந்த இரண்டும் பெருக்கல், ப்ராடக்ட்னா பெருக்கலானது, பெருக்கலின் கூட்டல் தொகை, பெருக்கலின் மதிப்பானது இஜெட் என்று வைத்துக்கொள்வோம். இந்த இரண்டையும் பெருக்கி வரக்கூடிய மதிப்பானது இஜெட் என்று வைத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்கிறான். ரைட்டா, அப்போ நெக்ஸ்ட்டு த எரர். அப்போ இந்த இஜெட்டில் என்ன எரர், ஏக்கு டெல்டா ஏ, பிக்கு டெல்டா பி. அப்போ இந்த இரண்டையும் பெருக்கி வரக்கூடிய ஒரு முழுமையான தொகை அது இஜெட். அதனோட எரர் என்ன, அப்போ டெல்டா இஜெட். ரைட்டா, லெட் வைத்துக்கொள்ளும் த எரர் டெல்டா இஜெட் என்ற ஒரு பிழையானது இன் இஜெட்டில் உள்ள பிழை, இந்த இரண்டையும் பெருக்கி வரக்கூடிய இஜெட்டில் உள்ள பிழையை நாம் டெல்டா இஜெட் என்று வைத்துக்கொள்வோம் அப்படின்றான். த எரர் டெல்டா இஜெட் இன் இஜெட்டில் வரக்கூடிய பிழை டெல்டா இஜெட் என்று வைத்துக்கொண்டால் இஸ் கிவன் பை இஜெட் ப்ளஸ் டெல்டா இஜெட். அப்போ ஏக்கு ஏ ப்ளஸ் டெல்டா ஏ, பிக்கு பி ப்ளஸ் டெல்டா பி. அப்போ இந்த ரெண்டையும் கூட்டினா இஜெட். அப்போ இஜெட்டுக்கு என்ன பிழை, இஜெட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா இஜெட். ரைட்டா என்று வைத்துக்கொள்வோம். அப்படின்னு பார்த்தா இஜெட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா இஜெட் இஸ் ஈக்குவல் டு பிராக்கெட்டுக்குள்ளே டெல்டா ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ பிராக்கெட் க்ளோஸ். அதுக்கடுத்து இது மல்டிப்ளிகேஷன், அதனால் நடுவில் ப்ளஸ் ஆர் மைனஸ் வராது, பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பி போட்டால் இந்த அப்ரிவேஷனை அப்படியே நீயே டெவலப்மெண்ட் பண்ணும்போது என்ன வருதுன்னு பாருங்கள். என்ன வருது, அப்போது இங்கே பாருங்கள் என்ன சொல்லியிருக்கேன். இது அப்படியே நீயே ஏதாவது இஜெட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா இஜெட் ஈக்குவல் டு ப்ராக்கெட்டில் ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ ப்ராக்கெட் க்ளோஸ் அண்ட் தென் ப்ராக்கெட்டுக்குள்ளே பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பின்னு போட்டு முடிச்சிட்டேன்னு சொன்னால் இப்போ இந்த ரெண்டையும் பெருக்கணும். எதை, இந்த ஏ ப்ளஸ் டெல்டா ஏவும் பி ப்ளஸ் டெல்டா பியும் பெருக்கணும். அப்போ ஏ இன்ட்டு பி, இந்த ஏ எடுத்துக்கிட்டு அந்த அடுத்த பியோட பெருக்கணும் என்ன ஆகும், ஏபி. அடுத்து ப்ளஸ் ஆர் மைனஸ், அடுத்து ஏ எதோட பெருக்கணும், ஏபியோட பெருக்கணும், டெல்டா பியோட பெருக்கணும். ரைட்டா, அப்போது இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு ஏ டெல்டா பி. அப்போ நெக்ஸ்ட் எடுத்துக்கோ, டெல்டா ஏ எடுத்துக்கிட்டு பியால் பெருக்கணும். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன போடணும், பி டெல்டா ஏ. அதை பி டெல்டா ஏன்னு போட்டாலும் சரி, டெல்டா ஏ பின்னு போடக்கூடாது, தனித்தனியாக போடணும். டெல்டாக்கு அடுத்து வர வேலைக்கு முன்னாடி போடணும். அப்போ பி டெல்டா ஏ. ரைட்டா, அடுத்து டெல்டா ஏ இன்ட்டு டெல்டா பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ டெல்டா பி. ரைட்டா, ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ இன்ட்டு டெல்டா பி போட்டாச்சா. இப்போ என்ன சொல்கிறான்னு சொன்னால் டிவைடிங் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, எல்ஹெச்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு அர்த்தம்.
லெஃப்ட் ஹேண்ட் சைடு பை இஜெட்டால் டிவைட் பண்ணிடு. அண்டு ரைட் ஹேண்ட் சைடை வந்து எதால் டிவைட் பண்ணி ஏபியால் டிவைட் பண்ணுன்னு சொல்கிறான். அப்படி நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு அதாவது ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, இஜெட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா இஜெட் இருக்குது, அதை வந்து இஜெட்டால் டிவைட் பண்ணிடுன்றான். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த இது இருக்குது, இது ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏவோட அப்ரிவியேஷன், பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ டெல்டா பியோட அப்ரிவியேஷன் இருக்குது. இதை ஏபியால் டிவைட் பண்ணிடுறான். ஏன் அப்படி சொல்கிறான்னா, இப்போது இஜெட் சீக்வல் டு ஏபி தானே, ஏற்கனவே இதுக்கு முந்தி பாருங்கள், இஜெட் பெருக்கல் இஜெட் சீக்வல் டு ஏ இன்ட்டு பி, ஏபி தானே போட்டிருக்கான், ரெண்டு ஒன்று தானே. இஜெட்டால் டிவைட் பண்ணாலும் ஏபியால் இஜெட் சீக்வல் டு ஏபி, நீ ரெண்டு சைடுமே இஜெட்டால் டிவைட் பண்ணாலும் இஜெட்டோட வேல்யூ என்னது, ஏபி. புரிஞ்சுதா, ஏபி தானே. அதனால் நீ ஏபியால் டிவைட் பண்ணாலும் சரி, அவன் அப்படியே அந்த இஜெட்டை கழிக்கிறதுக்காண்டி லெஃப்ட் சைடில் இஜெட்டாலே ரைட் சைடில் ஏபியால் டிவைட் பண்ணுறான். ரெண்டுமே ஈக்குவல் வேல்யூ தான். அப்போ நீ டிவைட் பண்ணனா லெஃப்ட்டில் என்ன இருக்குது, இஜெட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா இஜெட் இருக்கு இல்லையா. அப்போ இஜெட் டிவைடட் பை இஜெட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா இஜெட் டிவைடட் பை இஜெட். அப்போ அந்த இஜெட் டிவைடட் பை இஜெட் கட் ஆயிரும். அப்போ டெல்டா இஜெட் டிவைடட் பை இஜெட் மட்டும் இருக்கும். ரைட்டா, அதானே போட்டிருக்கான். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீ வந்து இஜெட்டை வச்சு டிவைட் பண்ணினா இது இருக்கும். அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் எல்லா இடத்துலையும் நீ என்ன பண்ணணும், ஏபியால் டிவைட் பண்ணணும். அப்போது ஃபஸ்ட்டில் ஏபி டிவைடட் பை ஏபி அப்படின்னா ஏபி மேலே இருக்குது, கீழே ஏபியால் டிவைட் பண்ணால் ஒன்று தான் வரும். அப்போ ரெண்டாவதுல ஏபி டெல்டா பி அப்படின்னா அதை ஏபியால் டிவைட் பண்ணால் ஏ கட் ஆயிரும், மீதி பி இருக்கும், டெல்டா பி பை பி இருக்கும். மூணாவதுல பி டெல்டா ஏ, அப்போ அதை ஏபியால் டிவைட் பண்ண என்ன ஆகும், பி கட் ஆயிரும், கீழே ஏ இருக்கும், அப்போ டெல்டா ஏ பை ஏ இருக்கா. அப்போ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் இது என்னென்னா பியால் டிவைட் பண்ணேன்னு சொன்னால் அது அப்படியே தான் இருக்கும். ரைட்டா, இது எதாலையும் கட் ஆகாது, மேலே ஏ இல்லை பி இல்லை. அப்போ டெல்டா ஏ இன்ட்டு ஏபி இந்த இருக்குது. ரைட்டா, டெல்டா ஏ பை ஏ இன் டெல்டா பி பை பி, ஏபியால் டிவைட் பண்ணியாச்சு. ரைட்டா, இப்போ நெக்ஸ்ட் என்ன வருதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இப்போ என்ன சொல்கிறான்னா, இந்த ரைட் சைடில் இருக்கு இல்லையா, டெல்டா ஏ பை ஏ இன்ட்டு டெல்டா பி பை பி, இது கடைசியாக இருக்குது இல்லையா, இந்த கடைசியாக இருக்கிறது டெல்டா ஏ பை ஏ டாட் இன்ட்டு அதை மல்டிப்ளிகேஷன் டெல்டா பி பை பி. இது என்ன சொல்கிறான்னா, டெல்டா ஏ பை ஏ இன்ட்டு டெல்டா பி பை பி, இது சின்ன வேல்யூ, அதனால் இந்த வேல்யூயை நம்ம எடுத்துக்கிற தேவையில்லைன்றா. இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு அணுவில் வந்து எலக்ட்ரானோட நிறையை நம்ம எடுத்துக்கலையோ, ஒரு நிறை அட்டாமிக் மாஸ் பார்க்கும்போது நம்ம வந்து அந்த நிறையை எடுத்துக்கிறாமல் இருக்கிறதுனால, அப்போ அந்த நிறையையே எடுக்கலைன்னு சொன்னால் எலக்ட்ரானோட வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்ம அட்டாமிக் மாஸ் பார்க்கும்போது அதனோட மாஸை நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. ரைட்டா, அதேமாதிரி இங்கே இந்த ஈக்குவேஷனில் டெல்டா ஏ பை ஏ இன்ட்டு டெல்டா பி பை பி இது வந்து ரொம்ப கம்மியான வேல்யூன்றதுனால நம்ம இதை வந்து நெக்லெக்ட் பண்ணிடுவோம்னு சொல்கிறான். இது நம்மளுக்கு தேவையில்லாதது அப்படின்னு சொல்கிறான், இதை ரிஜெக்ட் பண்ணிடுவோம்ன்றான். அதை தான் இங்கே எழுதியிருக்கான். என்ன எழுதியிருக்கான்னு பாருங்கள், டெல்டா ஆஸ்னா அதன் பிரகாரம் டெல்டா ஏ பை ஏ கமா டெல்டா பி பை பி இந்த ரெண்டும் ஆர் போத், இந்த இரண்டும் ஆர் ஸ்மால் குவான்டிட்டிஸ், ரொம்ப சிறிய அளவிலான ஒரு பிழை. டெல்டானால பிழை, சிறிய அளவிலான ஒரு பிழை. குவான்டிட்டிஸ்னால் பிழைன்னு அர்த்தம். ரைட்டா, டெல்டா பிபிஏபின்னு குவான்டிட்டிஸ்னா அளவுன்னு இவன் சொல்கிற பிறகு வச்சுக்கோமே, சின்ன அளவு. ஏன்னா வெறும் பிழையாக இல்லை, மேலே டெல்டா ஏ பை ஏன்னு போட்டிருக்கான். அது ஏன்றது ஒரு குவான்டிட்டி, மேலே உள்ளது பிழை, தனிப்பிழையாக இல்லை, அதனால் குவான்டிட்டின்னு தான் வரும். இந்த டெல்டா ஏ பை ஏவும் லாஸ்ட் டெல்டா பி பை பியும் ஆர் போத், இந்த இரண்டு அளவுகளும் கமா போட்டு இந்த இரண்டு அளவுகள் மற்றும் தேர் ப்ராடக்ட் டேம் அதனோட பெருக்கல் டெல்டா ஏ பை ஏ இன்ட்டு ஏ டெல்டா பி பை பை இதனோட பெருக்கல்களும் கேன் பி நெக்லெக்டட், தவிர்க்கப்பட வேண்டும், தேவையில்லாத ஒன்று. இந்த இது தேவையில்லாத ஒன்று, ஏன்னா அளவில் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இது தேவையில்லை அப்படின்னு நம்ம அந்த ஈக்குவேஷனில் கழிச்சிடுறோம். இதை த மேக்ஸிமம் ஃப்ராக்ஷனல் எரர் இன் இஜட் இஸ். அப்போ அதை ரெண்டையும் நம்ம நீக்கிட்டோம்னா இங்கே பாருங்கள், இந்த ஈக்குவேஷன்லேருந்து லாஸ்ட்டில் உள்ள டெல்டா ஏ பை ஏ இன்ட்டு டெல்டா பி பை இதை நீக்கிட்டோம்னு சொன்னால் மீதி என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த ஒன்று லெஃப்ட்டில் ஒன்று இருக்குல்ல, 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 இருக்குது, இங்கே ரைட்டில் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 இருக்குது, இந்த ரெண்டுமே கட் ஆயிரும்.
இந்த ஒன்று லெஃப்ட்டில் போச்சுன்னா கட் ஆயிரும் இல்லையா, ஒன்றுக்கு ஒன்று கட் ஆயிரும், ப்ளஸ் ஆர் மைனஸ்க்கு இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் கட் ஆயிரும். மீச்சு லெஃப்ட்டில் என்ன இருக்குது, டெல்டா இஜெட் பை இஜெட் இருக்குது. அப்போ ரைட்டில் டெல்டா பி பை பி இருக்குது, ப்ளஸ் டெல்டா ஏ பை ஏ இருக்குது. அவ்வளோதான். இந்த ரைட்டில் உள்ள ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ இன்ட்டு டெல்டா பி பை பி பை பி இது ரெண்டையும் வேண்டாம்னு சொல்லிட்டோம். அப்போ மீதி இது தான் எனக்கு டெல்டா இஜெட் பை இஜெட் டெல்டா பி பை பி அண்ட் டெல்டா ஏ பை ஏ தான் இருக்கும். ஏன்னா லெஃப்ட்டில் உள்ள 1 ப்ளஸ் ஆர் மைனஸும் ரைட்டில் உள்ள 1 ப்ளஸ் ஆர் மைனஸும் கட் ஆயிரும். அதான் போட்டிருக்கான். என்ன போட்டிருக்கான், த மேக்ஸிமம் ஃப்ராக்ஷனல் எரர், அதிகமான பகுதி. இது வந்து பகுதி எரர். ஏன்னா இது டிவைடு பண்ணுறான் இல்லையா, டிவைடு பண்ணாலே ஃப்ராக்ஷனல் அர்த்தம். த மேக்ஸிமம் அதிகமான ஃப்ராக்ஷனல் எரர் இன் இஜெட் இஸ் என்னது, இஜெட் இஸ் இஜெட்டில் உள்ள மேக்ஸிமம் ஃப்ராக்ஷனல் எரர் என்னவென்றால் இதுதான் என்றான். எது இஜெட்னு என்னது, இஜெட் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி. அப்போ இந்த ஏ என்ற ஏ மற்றும் பியோட அளவீட்டின் மொத்த அளவீடான இஜெட்டில் உள்ள அதிகமான ஃப்ராக்ஷன் பகுதி எரர் வந்து இதுதான். டெல்டா இஜெட் பை இஜெட் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ராக்கெட்டுக்குள்ள டெல்டா ஏ பை ஏ ப்ளஸ் டெல்டா பி பை பி தான் மேக்ஸிமம் ஃப்ராக்ஷனல் எரர் அப்படின்றான். இது அப்ரிவேஷன். இந்த அப்ரிவேஷன் அவன் என்ன கொடுத்துருக்கான் பாரு, த மேக்ஸிமம் ஃப்ராக்ஷனல் எரர். மேக்ஸிமம் ஃப்ராக்ஷனல் எரர்னு சொன்னால் டெல்டா இஜெட் பை இஜெட் இஸ், அது மேக்ஸிமம் ஃப்ராக்ஷனல் எரர்னா பகுதி பிழை, மேக்ஸிமம் அதிகமான பகுதி பிழையானது இந்த ப்ராடக்ட் ஆஃப் த டூ குவான்டிட்டி. அப்போ இரண்டு ப்ராடக்ட்னா இந்த இரண்டு இஜெட் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பின்னு சொல்கிறான். அதாவது இந்த மேக்ஸிமம் இஜெட் தான் இஜெட்டோட பகுதி பிழை. அதாவது மேக்ஸிமம் ஃப்ராக்ஷனல் எரர். ஃப்ராக்ஷனல் எரர்னா பகுதி பிழை. பகுதி பிழை இதில் பகுதி பிழை இந்த ப்ராடக்ட் ஆஃப் த குவான்டிட்டி. அதை ஏ மற்றும் பியோட பெருக்கல், ஏ குவான்டிட்டி மற்றும் பி குவான்டிட்டி இரண்டையும் பெருக்கி வருவதில் இருக்கக்கூடிய பிழையில் ஒரு பகுதி, ஏஎம் பிஏயும் பெருக்கி வர்றதில் உள்ள பிழையில் உள்ள ஒரு பகுதி, இந்த ஃப்ராக்ஷனல், இந்த மேக்ஸிமம் அதிகமான ஒரு ஃப்ராக்ஷனல் பகுதி பிழையானது இருக்கிறது. எவ்வாறாக, ப்ராடக்ட் ஆஃப் த டூ குவான்டிட்டிஸ், இந்த இரண்டு ஏ மற்றும் பியோட பெருக்கலில் வரக்கூடிய பிழையில் உள்ள ஒரு பகுதி பிழை எவ்வாறாக இருக்கிறதுனா இஸ் ஈக்குவல் டு சமமாக இருக்கிறது. எதற்கு, டு த சம் ஆஃப் த ஃப்ராக்ஷனல் எரர். டு த என்ன சம் ஆஃப் த ஃப்ராக்ஷனல் எரர்ஸ் பார்த்துக்கோ. சம் ஆஃப் த ஃப்ராக்ஷனில் இந்த ரெண்டு தனிப்பட்ட ஒரு அளவோட சம், ஃப்ராக்ஷனல் எரரோட சம்மோட ஈக்குவலாக இருக்குது. ஈஸ் ஈக்குவல் டு த சம்னா இந்த கூட்டல் போட்டுக்கோங்க ரைட் சைடில், டெல்டா ஏ பை ஏ ப்ளஸ் டெல்டா பி பை சம் ஆஃப் த ஃப்ராக்ஷனல் எரர் இந்த இண்டிவிஜுவல் குவான்டிட்டி. ஃப்ராக்ஷனல் எரர் இந்த இண்டிவிஜுவல் குவான்டிட்டி. அப்போ இந்த ஏவோட ஃப்ராக்ஷனல் எரர் என்னது, டெல்டா ஏ. பியோட என்னது, டெல்டா பி. அப்போ இந்த ஏ டெல்டா ஏ பை டெல்டா பி தான் ஃப்ராக்ஷனல் எரர், அதாவது இண்டிவிஜுவல் குவான்டிட்டியோட ஃப்ராக்ஷனல் எரர். ஏ என்ற ஒரு அளவோட ஃப்ராக்ஷனல் எரர். அப்போ டெல்டா பி பை டிபின்றது பின்ற ஒரு அளவோட ஃப்ராக்ஷனல் எரர். இந்த ரெண்டு ஃப்ராக்ஷனல் எரரோட தனிப்பட்ட ஃப்ராக்ஷனல் எரரோட ரெண்டும் தனிப்பட்ட ஃப்ராக்ஷனோட கூட்டல் தொகைக்கு சமமாக இருக்கிறது. இஸ் ஈக்குவல் டு த சமம்னு கூட்டல் தொகை ஆஃப் த ஃப்ராக்ஷனல் எரர். ஃப்ராக்ஷனல் பகுதி பிழையாக இந்த இண்டிவிஜுவல் குவான்டிட்டிஸ் தனிப்பட்ட, இது ஒரு தனிப்பட்டது ஃப்ராக்ஷனல் எரர், அது ஒரு தனிப்பட்ட ரெண்டு தனிப்பட்ட ஃப்ராக்ஷனலோட கூட்டல் தொகைக்கு சமமாக இருக்கிறது என்று சொல்கிறார். ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு ஒரு உதாரணம் பார்ப்போம். த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் தெரியும் இல்லையா, செவ்வகம். அதனோட லென்த்து கொடுத்துட்றான், பிரெத்து கொடுத்துட்றான், நீளம் அண்டு அகலம் கொடுத்துட்றான். அப்போ ஏரியா ஈக்குவல் டு எல் இன்ட்டு பி தானே. அப்போ நீளம் எவ்வளோ கொடுத்துருக்கேன், 5.7 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.1 கொடுத்துருக்கான். ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 0.1 கூட இருக்கலாம் நீளத்தில், இல்லை 0.1 கம்மியாக இருக்கலாம். அதான் சொல்லலாம் லென்த் அண்ட் பிரெத். லென்த்துன்ற நீளம் மற்றும் அகலமாகிய ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள். ஒரு ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிளோட நீளம் மற்றும் அகலம் எவ்வளவு, நீளம் என்ன எவ்வளவு 5.7, ரெண்டையும் முதல்ல கொடுத்துட்டா அது தனித்தனியாக இங்கே கொடுத்துருக்கோம். 5.7 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.1 தான் நீளம் சென்டிமீட்டர், அண்டு 3.1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 சென்டிமீட்டர் வந்து அகலம். ரைட்டா. இந்த ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிளோட ரெஸ்பெக்டிவ்ல அதன் பிரகாரம் மேலே முதல்ல கொடுத்த ரெக்டாங்குலர் லென்த் அண்ட் பிரெத்னு கொடுத்துட்டு அதன் பிரகாரம் இந்த ரெண்டு அளவீடுகள் என்று கொடுத்துருக்குறான். கேல்குலேட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். கேல்குலேட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள்னா ட்ரையாங்கிளோட பரப்பளவை கண்டுபிடி அப்படின்னு சொன்னால் நம்ம லென்த் அண்ட் பிரெத்தை பிரிக்கிடலாம். ஆனால் அவன் அடுத்து என்ன சொல்லியிருக்கான், வித் எரர் லிமிட்ஸ்னு சொல்லிட்டான். அதுக்கு அது ஏரியாவையும் கேட்டிருக்கேன், வித் அதில் ஏற்படக்கூடிய பிழைகளின் அளவையும் சொல்லுன்றான். புரியுதா? ஏன்னா பிழைகளின் அளவோடு தான் கொடுத்துருக்கா. லென்த்து 5.7 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 பிழைகள் அளவு.
பிரெத்தில் பிழைகள் அளவு கொடுத்துருக்கான். இப்போது ஏரியா மட்டும் பெருக்கிடானா லென்த் அண்ட் பிரெத்தை பெருக்கி சொல்லிடலாம். லென்த் அண்ட் பிரெத்து தான் மல்டிப்ளை ஏரியா A = L × B லென்த் அண்ட் பிரெத்து. ஆனால் வித் எனக்கு பிழையோட சேர்த்து சொல்லுன்றான். அப்போது நம்ம என்ன பண்ணணும் பாரு, லென்த் என்ன கொடுத்துருக்கேன், இந்த L = 5.7 ± 0.1 சென்டிமீட்டர், பிரெத் இவ்வளோ கொடுத்துட்டேன். இப்போ நம்ம ட்ரையாங்கிளோட ஏரியா என்னது, ஏரியா A = L × B லென்த் × பிரெத். இதுதானே ஃபார்முலா, ரெண்டையும் பெருக்கணும் இல்லையா. அந்த A = L × B அதை பெருக்கணும். ஆனால் அது கீழே போட்டிருக்கான் பாருங்க, நாலாவதுல வாங்க, ஏரியா A = லென்த் × பிரெத். மூணாவது விட்டுருங்க, பிறகு சொல்லி தர்றேன். ஏரியா = லென்த் × பிரெத். அப்போ லென்த் என்ன பண்ணியிருக்கான், இந்த 5.7. ஏன் அந்த ஃப்ராக்ஷனில் ஏன் விட்டுட்டான்னு சொன்னால் அது எரர்ன்றதுனால அவன் எடுக்கலை. எரரை நம்ம சேர்த்து தான் எடுக்க முடியாது. அதனால் லென்த் எவ்வளோ, 5.7 × 3.4 ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ, 19.38. அதை 19.38னா அந்த 8 5க்கு மேலே போயிடுச்சுன்னு சொன்னால் 5க்கு மேலே போனால் 3 4000 ரைட்டா. 19.38 3.4 இருந்ததுன்னா 3 தான், 5 அண்ட் எபோவ் போயிடுச்சுன்னா 4 ஆயிரும். அதான் 19.4 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் போட்டுக்கோன்னா லென்த் அண்ட் பிரெத் ரைட்டா. ஏரியான்னு வரும்போது சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போடணும் ரைட்டா. வெறும் லென்த்துன்னு சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போட்டான், புரிஞ்சுதா. இப்போ ஏன் அந்த எரரை விட்டுட்டான்னு சொன்னால் அது சொல்கிறேன் கேளுங்க. இப்போ ஏரியா A = எரர் லிமிட். ஏரியாவோட என்னது, எரர் லிமிட் என்னது. இப்போ நம்ம அங்கே என்ன பண்ணியிருந்தோம், இஜெட்னு கொடுத்துருந்தோம். ரெண்டுக்கு கூட்டல் என்னது, ஏன்ற ஒரு குவான்டிட்டியும் B என்ற குவான்டிட்டியும் ரெண்டையும் சேர்த்தோம்னு சொன்னால் இஜெட்னு கொடுத்துருந்தோம். இங்கே என்னென்ன குவான்டிட்டி, Lன்ற ஒரு குவான்டிட்டி, லென்த்து Bன்றது ஒரு குவான்டிட்டி. அப்போ B ரெண்டையும் நம்ம என்ன பண்ணால் இதை பெருக்கணும்னு சொன்னால் என்ன கிடைக்கும், இஜெட் கிடைக்கணும். இஜெட்டுக்கு பதில் அவன் ஏன்னு வச்சுக்கிட்டான் ரைட்டா. அங்கே A × B = Z. அப்போ ஏக்கு பதில் இங்கே என்ன இருக்குது, L இருக்கிறது லென்த்து. பிக்கு பதில் என்ன இருக்குது, பிரெத் இருக்கிறது ரைட்டா, B. அதேமாரி அங்கே Z தானே, இஜெட் பெருக்கல்ல, Z = A × B தானே. இஜெட்டுக்கு பதிலாக நம்ம என்ன ஏரியா தானே கண்டுபிடிக்கணும், A. அப்போ அங்கே அந்த ஃபார்முலா பிரகாரம் கூட்டலில் ரெண்டு குவான்டிட்டியோட கூட்டலில் இஜெட் வருது இல்லை, பெருக்கல்ல இஜெட் வந்துச்சுன்னா அதனோட எரர் எவ்வளவு, இஜெட் + ΔZ தானே போட்டிருந்தோம். அதேமாரி ஏரியா = வித் எரர். அவன் எரர் லிமிட் கொடுத்துருக்கான். இந்த நம்ம நாலாவதுல வெறும் ஏரியா தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் அவன் எரர் லிமிட்டிங் கேட்குறான். அதனால் மூணாவதுல என்ன பண்ணிருக்கான், ஏரியா A வித் எரர் லிமிட். இங்கே தான் பாரு, எரர் லிமிட்னா A + ΔA அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் மார்க் போட்டிருக்கான். அதை நம்ம கண்டுபிடிக்கணும், புரிஞ்சுதா. அப்போ இங்கே ஃபார்முலா என்னது, அங்கே என்னது, ΔZ / Z = ΔA / A + ΔB / Bன்னு கொடுத்துருந்தோம். இப்போ ΔZ ரெண்டையும் கூட்டினா பெருக்கல் தொகை. அதுக்கு பதிலாக இங்கே என்ன பண்ணிக்க, A போட்டான், ΔA ஏரியா. ΔAனா ஏரியாவில் உள்ள பிழை பை A. அப்போ ΔZ / Z தானே போட்டிருந்தான். அப்போ அது இஜெட்டுக்கு பதிலாக இங்கே ரெண்டுக்கு பெருக்கல் தொகை, லென்த் அண்ட் பிரெத்தோட பெருக்கல் தொகை தானே ஏரியா. அதனால சொல்ல ΔA / A. அப்போது அங்கே ΔA / Aன்னு போட்டிருந்தால ஏரியான்றது ஒரு குவான்டிட்டி. அப்போ இங்கே லென்த் ஒரு குவான்டிட்டி. அதனால் ΔL / L. அங்கே ΔA / A. அது மாதிரி இன்னொன்று ΔB / Bன்னு போட்டுட்டான்ல. அப்போ இது பிரெத்து, ΔB / B போட்டானா. இப்போ நெக்ஸ்ட் வாங்க. இப்போது நம்மளுக்கு ஏ தெரியணும். தெரியணுமா இல்லையா. வெறும் ஏன்னா நம்ம அந்த இதை விட்டுறணும். எந்த விட்டுறணும், அந்த நம்ம அளவீட்டில் கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா, 5.7 லென்த்து 5.7 ± 0.1 விட்டுறணும். விட்டுட்டு தான் அந்த நம்ம வெறும் லென்த்தை மட்டும் ஏரியா பார்க்கணும். அப்போ பார்க்கும்போது பார்த்துருக்கான், ஏரியா = லென்த் அண்ட் பிரெத்துன்னா 5.7 × 3.44 விட்டான். அதை போட்டு ஏரியா நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா. அப்போ அந்த இந்த பாருங்கள், ΔA / A இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணும்போது ΔA இங்கிட்டு கீழே வந்துருச்சு, அந்த ஏ இங்கிட்டு போயிடுச்சு மேலே போச்சு. அப்படின்னா ΔL / L + ΔB / B ஹோல் ஸ்கொயர், அதாவது ப்ராக்கெட் க்ளோஸ் A போட்டானா. அடுத்து ΔAவுக்கு அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறான் அந்த வேல்யூ ரைட்டா. வேல்யூ ΔL எவ்வளவு அப்படின்னு பார்த்து ΔL சப்ஸ்டியூட் பண்ணிட்டான், L சப்ஸ்டியூட் பண்ணிட்டான். ΔL நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. அந்த ΔL என்னது 0.1 இங்கே தான் கொடுத்துருக்கான் இல்லையா. ΔL என்ன கொடுத்துருக்கான், 5.7. அதாவது 5.7 என்னது A ப்ளஸ் அதாவது ΔA ரைட்டா. அதாவது B, அதாவது Bன்றது இது, B + ப்ளஸ். அப்போ இது என்னது L. Lக்கு
எல்ன்றது என்னது 5.7, அப்போ 0.1 டெல் எல், ரைட்டா? அதை டெல் எல் போட்டேன். அதுக்கடுத்து என்ன பண்ணிக்க, எல் லென்த்து 5.7, அப்போ டெல் பி 0.2, டெல் பி 0.2, அப்போ பி இது, அப்போ ஏ தான் நான் கண்டுபிடிச்சிருக்கோம், அதாவது எல் அண்டு பி கண்டுபிடிச்சி வச்சோமா? இப்போ ரெண்டையும் நீ கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா என்ன வரும், 1.5 வருகிறது, ரைட்டா? 1.48. அந்த 8 5க்கு மேலே போனால் 5க்கு மேலே போனாலே 4 5 ஆயிரும். 5 ஆயிடுச்சா? இப்போ இதுதான் என்னது, இது எரர், ரைட்டா? இது என்னது, எரர். இப்போ என்ன பண்ணிருக்கா, டெல் ஏ தானே, அப்படியே கீழே வந்து டெல் ஏ எரர். அவன் என்ன கேட்டிருக்கான், ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் வித் எரர் லிமிட் அப்படின்னா. ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் தான் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 19.4 சென்டிமீட்டர், ரைட்டா? அப்போது வித்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சது என்னது, டெல் ஏ என்னது, எரர். அப்போது அதை தான் சொல்லியிருக்கான், ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் வித் எரர் லிமிட்னு எழுதிக்கோ. இப்படி எழுதிக்கலாம், ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் வித் எரர் லிமிட்டில் ஏ சீக்வல் டு அந்த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் 19.4 வித் எரர் லிமிட் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1.5 வந்துருச்சா? இப்போ இது சென்டிமீட்டர் ஸ்கொயர். புரிஞ்சுதா? இது புரிஞ்சுக்கோங்க.